உங்கள் உலகம் 24x7 நகர்வலம் செய்திகள். இது நம்ம ஊர் தொலைக்காட்சி, மக்களின் மனசாட்சி. நகர்வலம் செய்திகளை மிஸ் பண்ணாம பார்க்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வன்னியர்களுக்கு 20% தனி இடஒதுக்கீடு வழங்க கோரி திருவள்ளூரில் பாமக வன்னியர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம். மணவாள நகரில் சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களின் ஆணைக்கிணங்க பசுமை நாயகர் இளைஞரணி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் வழிகாட்டுதலின்படி மாநில துணை பொதுச் செயலாளர் பால என்கிற பாலயோகி அவர்களின் தலைமையில் பாட்டாளி மக்களின் கட்சியின் சார்பாக 20% இடஒதுக்கீடு கோரி மணவாள நகரில் அமைந்துள்ள வெங்கத்தூர் ஊராட்சிக்கு உட்பட்ட கிராம அலுவலகத்தின் முன்பாக போராட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் தமிழ்நாடு அரசு, மத்திய அரசும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பாமக வன்னியர் மக்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு உடனடியாக 20% இடஒதுக்கீடு கொடுக்குமாறு வலியுறுத்தி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஊராட்சிக்கு உட்பட்ட கிராம அலுவலகத்திற்கு முன்பாக போராட்டம் நடைபெற்றது. மற்றும் பாமக சங்கத்தின் சார்பாக கிராம அலுவலகத்தில் 20% இடஒதுக்கீடு கோரி மனுவினை கிராம அலுவலர் ஜெயந்தி அவர்கள் முன்னிலையில் கொடுக்கப்பட்டது. மேலும் இக்கோரிக்கை நிறைவேறும் வரை அடுத்த கட்டமாக பேரூராட்சி, நகராட்சி முன்பாகவும் போராட்டங்கள் நடைபெறும் என்று அறிவித்தனர். 2021 ஆண்டு திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்தின் முன்பாக பாமக போராட்டங்கள் நடைபெறும் என்று மாநில துணை பொதுச் செயலாளர் பால என்கிற பாலயோகி அவர்கள் கூறியுள்ளார். கிராமந்தோறும் இருக்கின்ற கிராமங்களிலே, ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளிலே, கிராம நிர்வாக அலுவலகத்தில் மனு அளிக்கின்ற போராட்டம், அறப்போராட்டம் இன்று சிறப்பான முறையில் எங்களுடைய திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. அனைத்து கிராமங்களிலும் எழுச்சியோடு பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கம் இணைந்து இந்த அறவழி போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இதில் பல லட்சக்கணக்கான பொதுமக்கள் கையொப்பம் பெற்று இந்த மனுக்களை வழங்கியுள்ளோம். நிச்சயம் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் அந்த 20% இடஒதுக்கீட்டை பெற்றே தீர்வார். இது ஏதோ வன்னியர்களுக்கு மட்டுமான ஒரு இடஒதுக்கீடு அல்ல, தமிழகத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த மக்களையும் அவர்களுடைய ஜாதி வாரியாக கணக்கெடுப்பு நடத்தி கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் அவர்களுக்கு உரிய பங்கை அளிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவருடைய 40 ஆண்டு கால போராட்டம். அதற்கு கட்டாயம் வெற்றி பெறும். அடுத்த கட்டமாக வருகின்ற இந்த மாதம் முழுவதும் போராட்டங்கள், அறப்போராட்டங்கள் நடைபெறும். அடுத்த கட்டமாக ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள், பேரூராட்சி அலுவலகங்கள், நகராட்சி அலுவலகத்தில் அந்த அறப்போராட்டம் நடைபெற இருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக வருகின்ற 2021 மாவட்ட ஆட்சியர்களிடத்தில் அந்த போராட்டம் நடக்கவிருக்கின்றது. இதில் ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சங்க நிர்வாகிகளும் எழுச்சியோடு பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். இந்த அறப்போராட்டத்திற்கு உறுதுணையாக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற அத்தனை நிலை நிர்வாகிகளுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். திருவள்ளூர் மாவட்டம் முழுவதிலும் உள்ள 537 கிராம நிர்வாக அலுவலகத்திலும் மனு கொடுத்தது குறிப்பிடத்தக்கது. இப்போராட்டத்தில் கவுன்சிலர் யோகநாதன், தயாளன் மோதிலால், சீனு ஏழுமலை, அஞ்சலி சுகுணா, அமுதவல்லி, கண்ணன், மாவட்ட கவுன்சிலர் தினேஷ்குமார், நகர செயலாளர் கண்ணன், குமார், ரமேஷ், வினோத், அஜித், விடையூர் சேர்மன் ஏழுமலை, யூனியன் கவுன்சிலர் வெங்கடேசன், வாசுதேவன் மற்றும் பாட்டாளி மக்கள் சங்கத்தின் அனைத்து நிர்வாகிகளும் இப்போராட்டத்தில் கலந்து கொண்டனர்.